பேன் இந்தியா படம் கூலி. இந்த படம் பல பேரோட எதிர்பார்ப்புக்கு நடுவில் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பயங்கர ப்ரொமோஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்வியஸா இது பேன் இந்தியா மூவி. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தது நம்ம அனிருத். அதே மாதிரி இந்த படத்தின் மூலமா நம்ம தலைவரோட 50 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு தெரியும். நீ இப்ப என்னதாமா சொல்ல வரேன்னு கேக்குறீங்க. அதாவது இந்த படத்துக்கு என்னதான் ஹைப் இருந்தாலுமே, ப்ரொமோஷன்ஸ் இருந்தாலுமே, இந்த படத்தோட ஸ்டோரியில நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது என்னென்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது உங்க எஸ்கே டெலிவிஷன். நான் உங்க விஜய் திவ்யா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் திறந்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ் திறந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரு சாங் தான் மோனிகா. கூலின்ற பேர் கேட்டாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது பூஜா ஹெக்டே அண்ட் செகண்ட் இந்த மோனிகான்ற சாங். ஆனா இந்த சாங்கே இந்த படத்துல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவுல திடீர்னு போயிடுது. ஸோ இது பல பேருக்கு கன்ஃபியூஷன்ஸா இருக்கு. என்ன அப்படின்னா, எதுக்கு ரிலேட்டபிளே இல்லாம இந்த பாட்டு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு சீன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இந்த சாங் போகுது. அப்ப பல பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பாட்டு ஏதோ வைக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. சோ இதுவே இந்த படத்தோட லாஜிக்கல் மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. இந்த படத்தோட செகண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கூலியா விசாகப்பட்டினம் வராரு ரஜினிகாந்த். இந்த படத்துல சத்யராஜ் ரஜினியோட ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன கதை அப்படின்னா, சத்யராஜோட தங்கச்சியை நம்ம ரஜினிகாந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த குழந்தைய ரஜினிக்கே தெரியாம வச்சு சத்யராஜ் வளர்க்குறாரு. இது ஏன் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படி என்னதான் சண்டை, ஏன் அவரோட பொண்ணு இவருக்கு காட்டாம வளர்க்குறாரு அப்படின்ற பெரிய கொஸ்டின் மார்க் இந்த படத்துல ஒரு பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்கா பார்க்க. இந்த படத்தோட தேர்ட் லாஜிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சத்யராஜ்க்கு ஒய்ஃப் கிடையாது. அவங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணு இருக்கு. ஸோ அந்த 3 பொண்ணோட அவரோட லைஃபை அழகா லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி அழகா இருக்கும் போது திடீர்னு அறிவியல் ஆராய்ச்சியில சம்பந்தமெல்லாம் இறங்கி கதையவே டேர்னிங் பாயிண்டா மாறுது. எதுக்கு இந்த சீன்லாம் வச்சிருக்காங்க? நல்லா போயிட்டு இருந்த மனுஷன் எதுக்கு திடீர்னு இந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் இறங்கணும்னு சொல்லிட்டு பல பேர் கொஸ்டின் மார்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட 4வது லாஜிக்கல் மிஸ்டேக், சத்யராஜ்க்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. ஸோ ரஜினியை பார்க்கறதுக்காக மேன்சன் வரைக்கும் போறாரு. அவர் திரும்ப அவரை பார்க்காம திரும்பியும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போயிடுறாரு. எதுக்கு அவர் திரும்ப பார்க்காம வந்துடுறாரு அப்படின்றதும் யாருக்கும் புரியல. அதே மாதிரி சத்யராஜ்க்கு மொத்தம் 3 பொண்ணுங்கன்னு சொன்னல, அந்த 3 பொண்ணுங்க கிட்டயுமே ரஜினியை பத்தி ரொம்ப தப்பா தான் சொல்லி வச்சிருப்பாரு. அப்படி என்ன இவங்க 2 பேத்துக்குள்ள பெரிய பகை அப்படின்னு இந்த படத்துல ஒரு தெளிவும் இல்லை. இந்த படத்தோட கடைசி லாஜிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஷோபின் ஸ்ருதிஹாசனை கடத்தி வச்சுட்டு நம்ம ரஜினிக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. வீடியோ கால் பண்ணும்போது நம்ம ரஜினி பேசிட்டு இருப்பாரு ஷோபின் கிட்ட. திடீர்னு ஒரு சீன்ல ஷோபினோட ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்கிறதா அந்த வீடியோ கால்ல ஷோபினுக்கு காமிப்பாரு. காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஷோபின் பயந்து நம்ம ஸ்ருதிஹாசனை விட்டுருவாரு. நம்ம ஸ்ருதிஹாசனும் தப்பிச்சு அடுத்த சீன்ல சென்னையில இறங்கிடுவாங்க. நம்ம ஸ்ருதிஹாசன் ஒருத்தங்க கிட்ட போய் போன் கேட்பாங்க. கேட்கும் போது திடீர்னு நம்ம ஷோபினோட ஒய்ஃப் அந்த இடத்துல நிற்பாங்க. அவங்க ரஜினி கிட்ட தப்பிச்சு வந்துருவாங்க. இங்க பல பேருக்கு என்ன புரியல அப்படின்னா, அந்த ஷோபினோட ஒய்ஃப் ஸ்ருதிஹாசன் கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என் கூட வந்துருங்கன்னு சொன்னோன்னே ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கூட போயிடுவாங்க. இங்க பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம், ஸ்ருதிஹாசன் அப்போ வீடியோ கால்ல பார்க்கும்போது ஃபேஸ் மறந்துடுச்சா, இல்ல அவங்க கண்ணை கட்டிட்டு இருந்தாங்களா, எப்படி வில்லி கூப்பிட்டோனே கிளம்பி போறாங்க, இது ஒண்ணுமே இந்த இடத்துல புரியலையேன்னு சொல்லிட்டு பல பேருக்கு இது ஒரு பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு என்னதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பயங்கர ப்ரொமோஷன்ஸ் இருந்தாலுமே, ஹைப் இருந்தாலுமே, இந்த படத்தோட ஸ்டோரியில நிறைய வீக்னஸ் இருக்கு, நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய பேரை குழப்பமும் அடைய செஞ்சிருக்கு. சோ இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் ஆவரேஜா ஓகேவா சூப்பரான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.